அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் பிப்ரவரி லாஸ்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ண போறோம். ஸோ நீங்க வந்து டெஸ்ட் எழுதி பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா, இதுக்கான பிடிஎஃப் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரிலேருந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ இது எல்லாமே ஒரு பிளேலிஸ்டாக கரண்ட் அஃபேர்ஸ் 2024 அப்படின்னு சொல்லி இந்த புதிய யூடியூப் சேனல் வந்து இருக்கும். ரைட்டா? ஸோ நம்முடைய மெயின் சேனல் வின்னெக்ஸ் கிளாஸ் அகாடமின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து புதிய யூடியூப் சேனல் வின்னெக்ஸ் ஸ்டடி அகாடமி அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிருக்கோம். இதுதான் வந்து 2024 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதுதான் வந்து கொடுக்க போறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்றவங்க இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, முதல் கேள்விக்கான ஆன்சர் பாருங்க. பிப்ரவரி 28 பிரதமர் அடிக்கல் நாட்டி குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்றாங்க. இப்போ ரீசெண்டா பிரதமர் வந்து பிப்ரவரி 28 வந்து அடிக்கல் நாட்டிட்டு போனாரு. நிறைய டைம் நம்ம படிச்சுட்டே இருப்போம். அந்த குலசேகரப்பட்டினம் அப்படின்றத நம்ம வந்து கேள்விப்பட்டே இருப்போம். ரைட்டா? இஸ்ரோவோட இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் அப்படின்ற நம்ம தமிழகத்துல வந்து அமைக்க போறாங்க. ஸோ இது எங்க அப்படின்னா அந்த குலசேகரப்பட்டினம் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. ரைட்டா? ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த குலசேகரப்பட்டினம் தான் இந்த ராக்கெட் ஏவுதளம் வந்து அமைக்கிறாங்க. ரைட்டா? சிறிய ரக ராக்கெட் வந்து இந்த இதுல வந்து செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறதா வந்து சொல்றாங்க. ரைட், ஓகே. இப்போ வந்து அடிக்கல் நாட்டும் போது ஒரு பரிசோதனைக்காக ஒரு ராக்கெட் செலுத்தினாங்க. அது அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். என்னன்னா குலசேகரப்பட்டினம் ஏவுதளத்தில் முதல் முறையாக ஏவிய ராக்கெட், அதாவது சிறிய ரக ராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் ஏவி இருக்காங்க. இது வந்து ஒரு பரிசோதனைக்காக பண்ணியிருக்காங்க. ரைட்டா? இது எந்த ராக்கெட் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறாங்க. அது வந்து RH ரோகிணி 200 சொல்லக்கூடிய இந்த சிறிய ரக ராக்கெட்டை தான் வந்து விண்ணில் செலுத்தி வந்து ஒரு பரிசோதனை முயற்சிக்காக வந்து பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இந்த ராக்கெட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது 2022 ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோள் விருது யாருக்கு வந்து வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறாங்க. ஸோ இயர் பார்த்துக்கோங்க, 2022. இப்போ 2024 ஆகுது, ஆனா கொடுத்த விருது வந்து 2022 ஆண்டுக்கான விருது. ரைட்டா? கலைஞர் எழுதுகோள் விருது. இது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா VN சாமி அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நாட்டில் முதலாக வேத கடிகாரம் எங்கே அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வேத கடிகாரம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இது பண்ண போறாங்க. சோ அது எங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்துல. வேத கடிகாரம் அப்படின்னா மத்திய பிரதேசத்துல தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில நம்ம இது வந்து அமைக்க போறாங்க. மத்திய பிரதேசம் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. சோ அடுத்தது உலகளாவிய அறிவு சார்ந்த சொத்து குறியீட்டில் இந்தியா வகிக்கும் இடம் அதுன்றாங்க. சமீபத்திய ஆய்வுப்படி என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறாங்க. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான். இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி கூட, போட்டித் தேர்வில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வின்னு சொல்லலாம். உலகளாவிய அறிவு சார்ந்த சொத்து குறியீடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரைட்டா? நம்ம இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம 42வது இடத்துல இருக்கு. அறிவு சார்ந்த சொத்து குறியீடு பட்டியலில் நம்ம இந்தியா வகிக்கும் இடம் என்னது 42 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? அடுத்தது களஞ்சியம் செயலி எதனோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த களஞ்சியம் ஆப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான அந்த பேமெண்ட் ஸ்லிப், அந்த சம்பளம் சம்பந்தப்பட்டது. ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் லீவ் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கு இது பண்ணக்கூடிய உதவக்கூடிய ஒரு ஆப் தான் இந்த களஞ்சியம் செயலி, அதாவது களஞ்சியம் ஆப் அப்படின்றது. ரைட்டா? அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களோட இந்த பேமெண்ட் இதுக்காகவும் அவங்களுக்கு வந்து விடுப்பு ஏதாவது தேவைப்படுதுன்னா அதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பயன்படக்கூடிய ஒரு ஆப் தான் இந்த களஞ்சியம் ஆப். ஸோ எதனோடு தொடர்புடையதுன்னா அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள். ஸோ அடுத்தது ககன்யான் திட்டத்தில் விண்வெளிக்கு எத்தனை வீரர்கள் செல்ல உள்ளனர்? நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா விண்வெளிக்கு வந்து மனிதர்கள் அனுப்பும் திட்டம் தான் இந்த ககன்யான் திட்டம் அப்படின்றது. ரைட்டா? இது கூட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இந்த திட்டத்தை பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு போட்டித் தேர்வு கேட்டிருந்தாங்க. ரைட்? இப்போ வந்து விண்வெளிக்கு மனிதர்களை செலுத்தக்கூடிய இந்தியாவோட திட்டம் தான் இந்த ககன்யான் திட்டம்ன்றது. ஸோ இந்த திட்டத்துல எத்தனை வீரர்கள் வந்து செல்ல உள்ளனர் விண்வெளிக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறாங்க. எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 பேர். ககன்யான் திட்டத்துல விண்வெளிக்கு செல்லக்கூடிய வீரர்கள் எத்தனை பேர்? மொத்தம் 4 பேர் வந்து செல்ல போறாங்க. அந்த 4 பேர் என்னன்றது அடுத்த கொஸ்டின் வரும், நான் சொல்றேன். ரைட்டா? சோ ககன்யான் திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கு செல்லும் தமிழர் யார் அப்படின்றாங்க. இந்த 4 ஆப்ஷன்ல கொடுத்துருக்க அந்த 4 பேர் தான் வந்து விண்வெளிக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 4 பேர் என்னன்னு தெரிஞ்சுப்போம். விண்வெளிக்கு வந்து 4 பேர் போறாங்கன்னு நான் சொல்லிட்டேன். அந்த 4 பேர் யார், அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் பாருங்க, பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் அப்படின்றவர் வந்து போறாரு. ரைட்டா? இவர் ஒருத்தர். இவர் கூட அங்கத் பிரதாப் ஒருத்தர், 2 பேர் ஆச்சா. 3வது வந்து அஜித் கிருஷ்ணன். 4வது வந்து
சுபான்சி சுக்லா அப்படின்னு சொல்லி மொத்தம் 4 பேர் வந்து இந்த ககன்யான் திட்டம் மூலியமாக விண்வெளிக்கு செல்லக்கூடிய இந்திய வீரர்கள் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த கேள்வி என்னன்னா 4 பேர் விண்வெளிக்கு போறான்னு தெரிஞ்சு போச்சு. இதுல தமிழர் யார் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் தமிழர். ஸோ தமிழர் அப்படின்னா அஜித் கிருஷ்ணன் பேரை வச்சு கண்டுபிடிச்சதான் அஜித் கிருஷ்ணன். ஸோ இவர் தான் வந்து இந்த ககன்யான் திட்டத்துல விண்வெளிக்கு செல்லக்கூடிய 4 வீரர்கள்ல இவர் வந்து தமிழர். ரைட்டா? ஸோ அஜித் கிருஷ்ணன். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து 2025 விண்வெளிக்கு செல்வாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. ரைட்டா? பிளான் பண்ணிருக்கிறது அதுதான். அடுத்தது லோக்பால் அமைப்பின் தற்போது தலைவராக பதவியேற்று உள்ளவரை யாருறாங்க. ஸோ முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி அப்படின்னு சொல்றாங்க. அவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அஜய் மாணிக்க ராவ் கான்வில்கர் அப்படின்றவர். பேர் கொஞ்சம் ரொம்ப லென்த்தியா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சுருக்கமா ஏஎம் கான்வில்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இந்த கான்வில்கர் அப்படின்றது ஞாபகம் கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? அஜய் மாணிக்க ராவ் கான்வில்கர் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லோக்பால் அமைப்பின் தற்போது தலைவராக பதவியேற்று உள்ளவர் வந்து அஜய் மாணிக்க ராவ் கான்வில்கர் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம், ஏஎம் கான்வில்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட்டா? இவர் வந்து முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி. அடுத்தது 13வது உலக வர்த்தக அமைச்சர்கள் மாநாடு இங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எங்க நடந்துச்சு அப்படின்னா அபுதாபின்னு சொல்லுவோம், அதாவது ஐக்கிய அரபு அமீரகம். ரைட்டா? அந்த மாநாடு எங்க நடந்தது? ஐக்கிய அரபு அமீரகம், அதாவது அபுதாபி. தேசிய அறிவியல் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? தேசிய அறிவியல் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறாங்க. ஸோ தேசிய அறிவியல் தினம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 28 தான் நம்ம வந்து தேசிய அறிவியல் தினமாக நம்ம அனுசரிக்கிறோம். ரைட்டா? அது ஏன் சார் அனுசரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த தினத்தை பிப்ரவரி 28 பாத்தீங்கன்னா சர் ராமன், கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இயற்பியல் கண்டுபிடிப்பாளர், நம்ம இந்தியாவை சேர்ந்தவர், நம்ம குறிப்பாக தமிழகத்தை சார்ந்தவர். அவர் நோபல் பரிசுலாம் வாங்கியிருக்காரு. ரைட்டா? ஸோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமன் விளைவு அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. ராமன் விளைவு 1928. ரைட்டா? 1928 பிப்ரவரி 28 ராமன் விளைவு அப்படின்றத ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அதை நினைவு கூறும் வகையில தான் நம்ம வந்து தேசிய அறிவியல் தினம் வந்து அனுசரிக்கிறோம். ரைட்டா? இந்த 28 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1900 நம்ம ஞாபகம் வந்துடும். 28 அப்படின்றதான் இங்க பிப்ரவரி 28 1928 அப்படின்னு லிங்க் பண்ணி மெமரி பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ தேசிய அறிவியல் தினம் அப்படின்னா சர் ராமன் விளைவு அப்படின்னு ஞாபகம் வரும். எப்ப? பிப்ரவரி 28. எப்ப கண்டுபிடிச்சாருன்னா வருடம் வந்து 1928 அப்படின்றதான் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? சரி, இப்ப ராமன் விளைவு கண்டுபிடிச்சாங்க இல்லையா? சோ அதுக்காக வந்து அவர் வந்து இயற்பியலுக்கு வந்து நோபல் பரிசு வந்து வாங்கியிருக்காரு. சோ அந்த நோபல் பரிசு எந்த ஆண்டு கொடுத்தாங்கிறது அடுத்த கேள்வி. ராமன் விளைவு சர் ராமனுக்கு எந்த ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது? ராமன் விளைவுக்காக வந்து சர் ராமனுக்கு எந்த ஆண்டு வந்து நோபல் பரிசு வழங்கப்பட்டதுன்றாங்க 1930. ரைட்டா? 1930 தான் அவருக்கு வந்து நோபல் பரிசு வந்து கொடுத்துருப்பாங்க. 1928 கண்டுபிடிச்சாரு. ஸோ கண்டுபிடிப்பு 28, அந்த கண்டுபிடிப்புக்காக நோபல் பரிசு வாங்கினது 1930 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பாரத் டெக்ஸ் கண்காட்சி எங்கே நடைபெற்றதுன்றாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்தது எங்கன்னா புதுடெல்லி. ஸோ டெல்லியில தான் இந்த பாரத் டெக்ஸ் கண்காட்சி வந்து நடைபெற்றது. ஜவுளி சம்பந்தமானது. அந்த டெக்ஸ்ன்னு பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இது வந்து என்ன நடந்ததுன்னா டெல்லி. அடுத்த கேள்வி, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் நெம்மேலியில கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம், ஒரு ஃபேக்டரி மாதிரி கடல் நீரை வந்து குடிநீரா மாத்துறாங்க இல்லையா, அந்த ஃபேக்டரி. இதை வந்து திறந்து வைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறாங்க. ஸோ இதை வந்து திறந்து வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஃபேக்டரி, அதாவது கடல் நீரை வந்து குடிநீராக்கும் அந்த இதை வந்து ஃபேக்டரி வந்து திறந்து வச்சிருக்காரு. இது எங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல. ரைட்டா? ஸோ அடுத்து ஆங்கிலேய காலத்து சட்டங்களுக்கு மாற்றாக புதிய குற்றவியல் நீதி சட்டங்கள் நாடு முழுவதும் எப்பொழுது அமல்படுத்தப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. வெள்ளக்காரன் பிரிட்டிஷ் காலத்துல வந்து அந்த கொண்டு வந்த சட்டங்களுக்கு மாற்றாக நம்ம இப்ப பாத்தீங்கன்னா புதிய சட்டங்கள் நம்பர் ஆகட்டும் பேர் ஆகட்டும் எல்லாமே மாத்திருக்காங்க. இந்த புதிய சட்டம் எப்ப வந்து அமலுக்கு வருது நீதிமன்றங்கள்ல அப்படின்றத வந்து கேட்கிறாங்க. ஸோ மத்திய அரசு எப்போ வந்து அமல்படுத்தும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த காலாண்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மே மாதம் கோர்ட் லீவு, அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகும் இல்லையா, அதுக்கப்புறமா தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போறாங்க. சரி, எப்பன்னா
ஜூலை 1 2024 ஜூலை 1 2024 வந்து இந்த புதிய சட்டங்கள் வந்து அமல்படுத்தப்படுகிறது. ரைட்டா? ஜூலை 1 2024 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது நாட்டின் முதலாவது பசுமை ஹைட்ரஜன் மைய துறைமுகம் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வஉசி துறைமுகம், ஸோ தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வஉசி துறைமுகம் இருக்கு இல்லையா, இதை தான் வந்து நாட்டின் முதலாவது பசுமை ஹைட்ரஜன் மைய துறைமுகமாக மாற்ற போறாங்க. ரைட்டா? சரி, சி ஆப்ஷன். இந்தியாவின் மிக நீளமான கேபிள் பாலம், அது வந்து சுதர்சன் சேது திட்டம் சொல்லுவாங்க, அல்லது சுதர்சன் நம்ம சேது பாலம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த திட்டத்துக்கு பேர் வந்து சுதர்சன் சேது திட்டம் சொல்லுவாங்க. இந்த பாலம் இந்தியாவின் மிக நீளமான கேபிள் பாலம், அதான் ரொம்ப முக்கியம். நீளமான பாலம்ன்றது வேற, இது கேபிள் பாலம், நீளமான கேபிள் பாலம். இது எங்க அமைந்துள்ளதுன்னு கேட்கிறாங்க. இப்ப ரீசெண்டா பிரதமர் வந்து திறந்து வச்சாரு. அது எங்கன்னா குஜராத்ல இருக்கு. ரைட்டா? இந்தியாவின் மிக நீளமான கேபிள் பாலம் எங்க இருக்குது? குஜராத்ல இருக்கு. அந்த திட்டத்துக்கு பேரு சுதர்சன் சேது திட்டம் சொல்லுவாங்க. சுதர்சன் சேது பாலம் அப்படின்றத நான் போட்டிருக்கேன். ரைட்டா? சரி, அடுத்த கேள்வி, வியட்நாமின் வின்பாஸ்ட் மின்சார கார் உற்பத்தி நிலையம் எங்கே அமைக்கப்பட உள்ளது அப்படின்றாங்க. இதுகூட முதலமைச்சர் தான் சொல்லியிருந்தாரு. ஸோ இது வந்து எங்க அமைக்க போறாங்க நம்ம தமிழகத்துல அப்படின்றத நீங்க பாத்தீங்க அப்படின்னா தூத்துக்குடியில. ரைட்டா? இது எங்க அமைக்க போறாங்க? தூத்துக்குடியில தான் இந்த வியட்நாமோட வின்பாஸ்ட் மின்சார கார் உற்பத்தி ஃபேக்டரி வந்து அமைக்க போறாங்க, தூத்துக்குடி. ரைட்டா? சோ அடுத்த கேள்வி பாருங்க, தோஸ்தி 16 16வது பதிப்பு, அதனால 14 போட்டிருக்கோம். தோஸ்தி இது வந்து முத்தரப்பு கடல் பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த முத்தரப்பு கடல் பயிற்சி வந்து மொத்தம் 3 நாடுகள் வந்து பங்கு பெறும். ரைட்டா? அந்த 3 நாடுகள்ல பொருந்தாத நாடுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணு ராங்கா இருக்கு. அது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா டி ஆப்ஷன். தாய்லாந்து வந்து கிடையாது. சோ அப்ப முத்தரப்பு கடல் பயிற்சியில 3 நாடுகள் கலந்து கொள்ளுகிறாங்களே, அந்த 3 நாடுகள் எதுனா நம்ம இந்தியா, இலங்கை, மாலத்தீவு. இந்த 3 நாடுகள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த கடற்பயிற்சி இருக்கு இல்லையா, போர் பயிற்சி. ஸோ அதாவது தோஸ்தி 16 இது எங்க நடந்துச்சுன்னா மாலத்தீவுல வந்து கலந்துக்கிட்டாங்க. மாலத்தீவுல அந்த பயிற்சி வந்து மேற்கொண்டாங்க. ஸோ 3 நாடுகள் இந்தியா, இலங்கை, மாலத்தீவு. பொருந்தாதது தாய்லாந்து. ஸோ அடுத்தது, பிரதமரின் சூரிய ஒளி மின்சார திட்டத்தின்படி எத்தனை யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மெத்த வீடு, கான்கிரீட் வீடு இருக்கு, பெருசா இருக்கு அப்படின்னா, ஸோ நீங்க அந்த வீட்டின் கூரை மேல வந்து சோலார் சிஸ்டம், நம்ம சூரிய ஒளி மின்சாரம் மூலமா தயாரிக்கிற அந்த சோலார் பேனல் இருக்கும்ல, அதை அமைச்சு நம்ம மின்சாரம் தயாரிச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 யூனிட் வந்து இலவச மின்சாரம் கொடுக்கறதாக வந்து சொல்றாங்க. ரைட்டா? இதுக்கு வந்து சொந்தமா வீடு இருக்கணும், வாடகை வீட்டில் இருக்கக்கூடாது. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க, கூரை வீட்டில் இருக்கிறவங்க அந்த சோலார் பேனல் வந்து அமைக்க முடியாது. அது குறிப்பிட்ட பரப்பளவு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய டேர்ம் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானியமே கிட்டத்தட்ட 60%. அதில் ஆகக்கூடிய மொத்த செலவில் கிட்டத்தட்ட ஒரு 60% பார்த்தீங்கன்னா மானியம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துரும். மீதி காசை மட்டும் நம்ம போட்டு வந்து இந்த சோலார் மின்சாரத்தை நம்ம அமைச்சோம்னா மாதம் ஒரு 300 யூனிட் வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவாங்க. ரைட்டா? சரி, இது வந்து பிரதமர் சூரிய ஒளி மின்சார திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 13 2024 திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. 2024 பிப்ரவரி 13. ரைட்டா? 300 யூனிட் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. கடைசி கேள்வி உங்களுக்கான கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னு பாருங்க, தற்போது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் எத்தனை உள்ளது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது, இது வந்து எம்பி எலெக்ஷன். அப்ப நேஷனல் பார்ட்டி, இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் என்ன, அவங்களுடைய சின்னம் என்ன, அந்த கட்சி யாரோட தலைமை, அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ இது வந்து ரீசெண்டா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி இருக்குல்ல, கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி கட்சி, அது வந்து தேசிய கட்சியாக வந்து அங்கீகாரம் பெற்றது. அதே மாதிரி ஏற்கனவே தேசிய கட்சியாக இருந்த சில கட்சிகள் பாத்தீங்கன்னா அந்தஸ்தை இழந்தது அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் இப்ப கரண்ட்ல இத்தனை தேசிய கட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம 2023 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம போட்டிருப்போம். தொடர்ச்சியா பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கோம், இல்லை படிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? சரி, ஓகே. உங்களுக்கான கேள்வி என்ன, தற்போது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட ரைட்டா தேசிய கட்சிகள் எத்தனை உள்ளது? நம்பர் தெரிஞ்சா நம்பர் போடுங்க. இல்ல அந்த பேருமே எனக்கு தெரியும் சார், இத்தனை கட்சிகள் இருக்கு, அந்த கட்சிகளோட பேர் ஒவ்வொன்றும் எனக்கு இது அப்படின்னு தெரியும் அப்படின்னா அதுவும் வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா மற்றவங்க யாராவது கமெண்ட்ஸை செக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா?
சரி, ஒரு டாப் 20 கொஸ்டின் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பிப்ரவரி மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதோட வந்து முடிஞ்சுது ரைட்டா. ஸோ அடுத்தது மார்ச் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா டெய்லியுமே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். அதை ஒரு வீக்லி ஒன் டைம் வந்து ஒரு டெஸ்ட்டை எழுதி பார்க்கணும், நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். அந்த பர்பஸ்க்காக தான் நான் வித் பிடிஎஃப் கூட வந்து உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு டெஸ்ட்டை எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அது எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், ஸோ தமிழகத்தில் நடத்தக்கூடிய அனைத்து விதமான போட்டிகளுக்கும் உங்களுக்கு வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டா. ஏன்னா முக்கியமான நிகழ்வு எல்லாமே உங்களுக்கு வந்து தேசிய லெவலில் சரி, ஸ்டேட் லெவலில் சரி, எல்லாமே உங்களுக்கு வந்து நான் தொகுத்து வந்து கொடுத்துறேன். ஓகேவா? நன்றி, வணக்கம்.